வணக்கம் பீப்புள், உங்க எல்லாத்தையும் பார்த்து சில பல நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் வேற ஒன்றும் இல்ல, என்னோட செமஸ்டர் எக்ஸாம் தான். அதனால தான் கடைசியா ஒரு 4-5 நாளா வீடியோ போட முடியல. ஒரு வழியா எக்ஸாமும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸும் கண்டிப்பா வந்துடும். அதனால புதுசா வந்தவங்க மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வழக்கம் போல இல்லாம காலையில ஏஞ்சதும் பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ராக்கி பாய் எட்டுன்னு காலையிலேயே அவசர அவசரமா வெளில கிளம்பிட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னா, அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் சென்னையிலே இருக்க மாட்டேன். ஏன்னா வடக்கு பையாக்கள் வாழும் இடத்துக்கு ஒரு ட்ரிப்பு போறோம். நான் போற இந்த ஒரு வாரத்துல நம்ம ராக்கி பையாவை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனாலதான் இவனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தோமோ அங்கேயே கொண்டு போய் போர்டிங்ல விட்டுட்டு ஒரு வாரம் நல்லா சோறெல்லாம் போட்டு புஷ்டிக்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் அங்க இருந்து செதறிட்டேன். இன்னைக்கு விட்டா அடுத்த ஒரு வாரத்துக்கு அண்ணனுக்கு ஒர்க் அவுட் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. சென்னையில இருந்து எனக்கு 3 மணிக்கு ஃபிளைட். பட் வீட்ல இருந்து ஒரு 12 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ராக்கி பையா கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு எனக்கு ஒரு 11 மணி போல ஆயிடுச்சு. நடுவுல இருந்து இந்த 1 மணி நேரம் கேப்ல எப்படியா ஜிம்முக்கு போய் சதற விட்டுறோம்னு கிளப்பிட்டு இன்னைக்கு ஒரு மஜாவான செஸ்ட் அண்ட் ட்ரை செஷன் போடுறதுக்கு வந்துட்டேன். டப்பு டிப்புன்னு செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷனும் ட்ரைசெப்க்கு 3 வேரியேஷனும் போட்டு சதற விட்டு அவனும் வீட்டுக்கு சதறிட்டேன். காலைல இருந்து எந்த மீலுமே சாப்பிடல. அதனால என்னோட முதல் மீலுக்கு கொஞ்சோண்டு தயிர் சாதத்தையும் ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்ச சிக்கனை டீஃப்ராஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 12:30 வீட்டுல இருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் இந்த ஒரு வாரம் எங்க போறேன்னு தெரியாது அவங்களுக்கு. முதல் 2 நாள் சென்னையில இருந்து கிளம்பி பஞ்சாப்ல ஒரு பகுதியான சண்டிகர்ன்ற ஒரு இடத்துக்கு, அங்க இருந்து அடுத்த 3 நாளைக்கு இப்படியே மேல் நோக்கி டிராவல் பண்ணி சிம்லாக்கு போயிட்டு திரும்ப சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறதான் பிளான். பட் சொல்ல முடியாது, பிளான் எப்படி வேணா எப்ப வேணா மாறலாம். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. பட் நான் பொறுப்பேற்கக்கூடிய ஒரே விஷயம் என்னோட டயட் அப்புறம் என்னோட ஒர்க் அவுட் தான். இந்த 7 நாள் எப்படி ஒரு ப்ராப்பர் டயட்டும் ஒர்க் அவுட்டும் இல்லாம சர்வை பண்றன்றத பாக்குறதுக்கு மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அனைத்தையும் கவர் பண்ணி பக்காவா காட்டுறேன். 3:30 மணி ஃபிளைட்டுக்கு நான் ஒரு 1 மணிக்கு ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டேன். இந்த கேப் டிரைவருக்கு நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. டெர்மினல் 1ல டிராப் பண்ண வேண்டியவங்களை டெர்மினல் 4ல இறக்கி விட்டாரு. வெயிலே லக்கேஜ் எல்லாத்தையும் இழுத்துனே போயிட்டு எப்படியோ சேர்ந்துட்டோம். அங்க இருந்து எல்லா பேக்கேஜையும் அனுப்பி விட்டு நாங்களும் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஒரு 2:30 மணி போல செக் இன் பண்ணிட்டோம். ஒரு 1 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு ஃபிளைட் எப்ப வர போகுதுன்னு போய் கேட்டா, தம்பி 20 மினிட்ஸ் டிலேப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. சரி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னொரு 20 மினிட்ஸ் தானே. நானும் வெயிட் பண்ணிட்டு பக்காவா ஃபிளைட்டுக்குள்ள போய் ஏறிட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்ல டிராவல் பண்ண போறது. அதுக்கேற்ற மாதிரி அண்ணனுக்கு பக்காவா ஜன்னல் சீட்டு கச்சிச்சு. அடுத்த 2 மணி நேரம் ஃபுல் ஃபன்ஸ் தான். ஆரம்பத்துல எல்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு. ஃபிளைட் ஏறது இறங்குறது, சென்னையை மேல இருந்து பாக்குறது எல்லாம் அருமையா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஃபிளைட் ரொம்ப ஹைட்டா பறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கீழே ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம போன் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா போன்ல சார்ஜ் வேற இல்ல. ரைட்ரான்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு ஏஞ்சி பாக்குறேன். பார்த்தா சண்டிகர் வந்துருச்சு. நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம் பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி. பட் எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாருங்க. அப்படியே அங்க இருந்து கிளம்பி நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பாடிக்கு ரொம்ப எசென்சியலா இருக்கிற இந்த மான்ஸ்டர் ஒன்று வாங்கி போட்டு அங்க இருந்து நாங்க தங்க வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டோம். அங்க இருந்து என்னோட கடைசி மீல சாப்பிடுறதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு ஒரு நார்த் இந்தியன் தாலின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டேன். அப்புறம் டெசர்ட்டுக்கு முக்கியமா ஒரு கேக்கை சாப்பிட்டு ஓகே கொஞ்சம் டீசெண்டாவே இருந்துச்சு. திருப்பி நாங்க தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். இந்த ஒரு வாரத்தை எப்படி இப்படிலாம் சர்வே பண்றதுன்றத ஒரு வீடியோல சொல்றேன். அதனால உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பை கைஸ்.